Yes, good evening, all of you. So today's class will be discussing the statistics test question and answers, right? So is this visible to you all? Yeah, is this visible to you all? Sir, Thank you. Which of the following which of the following statistical instrument or similar way to calculate? ஒரே மாதிரியா இருக்குது என்ன calculationல? Mean, median, mode, quartiles, and range. So there are five suffering they have given. So which one would be the right answer? 135. 135 now the mean, mode, and range வருது. ஒரே மாதிரியான calculation இருக்குது என்ன? 4 and 5 வந்து quartiles and range. 1, 2, 3 வந்து mean, median, and mode. 2 and 4 median and quartiles. Third one, right? Mean, median, mode calculation ஒரே மாதிரி வருமா? மீனுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு, டிஸ்கிரீட் சீரீஸ்க்கு சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை என் சிக்மா எஃப் போடுவோம். கண்டினியூஸ் சீரீஸ்க்கு அந்த மாதிரி மாற்றுவோம். பட் மீடியனுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அசெண்டிங் ஆர்டர் போடுவோம். அசெண்டிங் ஆர்டர்ல போட்டுட்டு விச் இஸ் த மிடில் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிப்போம். இந்த டிஸ்கிரீட் சீரீஸ் வந்துச்சா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடுவோம். அப்போ மீன் மீடியன் கால்குலேஷனே மாறிடுது இல்லை. மோடுக்கு வந்து ரெண்டு இது சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு கால்குலேஷன், அப்போ மூணுமே வேற வேற, அப்படியே இது ஆப்போசிட்டா வரும். ஸோ எது ரைட் ஆன்சரா வரும்? எஸ், எது ஒரே மாதிரி இருக்கிறது? மீடியன் அண்ட் குவார்டைல்ஸ். மீடியன் அண்ட் குவார்டைல்ஸ் கால்குலேஷன் தான் நாம என்ன பண்ணுவோம், மீடியனுக்கு அசெண்டிங் ஆர்டர் போடுவோம், குவார்டைலுக்கு அசெண்டிங் ஆர்டர் போடுவோம் இல்லையா. மீடியனுக்குள்ள ஃபார்முலாவும் குவார்டைல்ஸ்க்குள்ள ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட ஒன்று. என்ன அதுல வந்து n/2 போடுவோம் மீடியன்ல, பட் குவார்டைல்ஸ்ல n/4 போடுவோம். Q1க்கு வந்து 3 n/4 போடுவோம், Q3க்கு வந்து 3n/4 போடுவோம். ஞாபகம் இருக்கா அந்த கால்குலேஷன்லாம்? ஸோ குவார்டைல்ஸும் மீடியனும் ஒரே மாதிரி கால்குலேஷன். இப்போ இந்த டெஸ்ட் வந்து 135 பேர் எழுதியிருக்காங்க, அதுல 121 பேர் கரெக்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு டஃபா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் தான், ஏன்னா பேசிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிறேன் நான். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் 2. Which of the following are to be calculated with the help of cumulative frequency? So cumulative frequency வச்சு calculate பண்றது எது எது? Mean, median, mode, quartiles, range, mean deviation, and coefficient of variance. இதுல cumulative frequency வச்சு calculate பண்றது எது? மீன் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வராது, மீடியன் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரும். அப்ப 2 இருக்கிற ஆன்சர் தான் ஆன்சர். அப்ப 2 வந்து எங்க இருக்குன்னா 1லையும் 2லையும் தான் 2 இருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லையா. அப்ப ஆன்சர் எய்தர் 1 ஆர் 2 இருக்கணும். 1ல வந்து 1, 2, 3 இருக்கு, மீன் வருது. ஸோ மீன் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சு கால்குலேட் பண்றது இல்லை. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனா இருக்க சான்ஸ் இருக்கு. செகண்ட் வந்து மீடியன், செகண்ட்லயே 4 கொடுத்துருக்காங்க, 4 வந்து குவார்டைல். ஸோ மீடியனும் குவார்டைல்ஸும் used to be calculated by using cumulative frequency, right? So out of 135, out of 137 people attended, about 121 selected this answer as the right answer. Right. Next, which of the following are easy to calculate without having any extra column other than x and f? x and f தவிர வேற எந்த காலமும் இருக்கக்கூடாது கால்குலேஷன்ல, ரைட்? அப்படின்னா எது வந்து will be useful? மீன், மீடியன், மோட், குவார்டைல்ஸ், ரேஞ்ச், மீன் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். மீன் வந்து கண்டிப்பா xf போடணும், இல்ல வேற கால்குலேஷன் போடணும். மீடியன் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடணும், எக்ஸ்ட்ரா காலம் கண்டிப்பா போடணும். மோட்ல வந்து எக்ஸ்ட்ரா காலமே தேவையில்லை இல்ல. ஃப்ரீக்வன்சில எது அதிகமா இருக்கோ அதுக்கு எதுக்கு இருக்கிற வேல்யூ தான் எக்ஸ் மோட். ஸோ மோட் would be one option. ஸோ மோட் இருக்கிறது வந்து ஆப்ஷன் 3. அப்ப 3 எங்கெங்க இருக்கு? 1 and 2ல மட்டும் தான் 3 இருக்கு. அப்ப இந்த ரெண்டுல தான் ஆன்சர் இருக்கணும். நம்ம ஃபுல்லா கூட பார்க்க வேண்டாம், இந்த ரெண்டுல தான் ஆன்சர் இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான்.
இல்லையா, எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் 1 or 2ல வந்து we have third option. அப்போ கண்டிப்பா மீன் மீடியன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ 1 and 2 இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சரா இருக்கணும். அப்படின்னா 3 and 5 இருக்கணும். 5 வந்து ரேஞ்ச். நம்ம ரேஞ்சுக்கு வந்து நம்ம எந்த காலமுமே தேவையில்லை. லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஈவன் எக்ஸ்எஃப் இருந்தா கூட எஃப்ஏ நம்ம எடுக்க மாட்டோம். எக்ஸ்ல இருக்கிறதே லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் போடுவோம். You will get the range. So the answer is 3 and 5. இது கொஞ்சம் confused answer. Only 74 could click the right answer out of 137. கிட்டத்தட்ட half of 50% தான் they could select the right answer. ரொம்ப பேர் எதுக்கு சான்ஸ் போயிருக்குன்னா ரேஞ்ச் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. 5 ஒன்லின்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. ரைட், மோடுக்கு கூட வந்து நமக்கு தேவை. So it is little tricky question, right? Next, which of the following statement is or false? Right, escape in another Pearson skewness, right? So both skewness, called Pearson coefficient of skewness and Bowley's coefficient of skewness are same in the meaning of determining dispersion pattern. ரெண்டுமே ஒரே மீனிங் தான், dispersion define பண்றதுல. Second statement, called Pearson coefficient of skewness is calculated based on mean, median or mode and standard deviation. Called Pearson formula என்ன, mean minus mode divided by standard deviation வரும். இல்லைன்னா 3 mean minus 2 mean ஏதோ ஒரு formula வரும் by standard deviation. And third option, Bowley's coefficient is based on quartiles and median. ஏன்னா மீடியன் கூட அதில் வருது. குவார்டைல் மட்டும் வந்தா கூட ரைட் தான், மீடியன் கூட வருது. ரைட். Kurtosis has 4 types. Kurtosis has 3 types தானே? 3 types தான் இல்லையா? ஸோ ஆமாம், மெசோ, லெப்டோ அண்ட் பிளாட்டிகர்டிக். ஸோ 3 தான் வரும். அப்போ டி வந்து ராங்கு. அப்போ 1, 2, 3 ரைட்டாக இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ ஏபிசி ரைட்டாக இருக்கிறது சான்ஸ் இருக்கு. வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? அப்போ ஏ மட்டும் ரைட்டுன்னு சொல்றாங்க. இன்னும் நமக்கே தெரியும், ஏன்னா பியர்சனும் பியூசி கண்டிப்பா ரைட். இப்போ பியூசி ரைட்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட், அப்படிதானே? ஸோ ஏ, பி அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், ஏ, பி அண்ட் சி. ஸோ அவுட் ஆஃப் 137, டி ஒன்லி இருக்கா? அது என்னது? ஃபால்ஸ். கொஸ்டின் வந்து ஃபால்ஸ். இது தப்புன்னு கேட்டிருக்கான். ஸோ தப்பா நானும் கவனிக்கலாம். ஸோ Kurtosis has 4 types. அது மட்டும் தான் தப்பு. ஸோ டி ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். டி ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் தான். டி ஒன்லி இஸ் த ராங் ஆன்சர். ரைட், கொஸ்டினே ஃபால்ஸ் தான் கேட்டிருக்கேன். அதை மட்டும் நோட் பண்ணி பாருங்க. இந்த நெகட்டிவ் கொஸ்டின்ல we need to consider. நாம வேகமா ஏபிசின்னு போட்டோம்னா பிசி வருது. ஓகே, டி. ஸோ ஆன்சர் இஸ் டி ஒன்லி. ரைட், ரைட். ரொம்ப பேர் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. Next, which of the following statement is false? Again false. Right, wrong statement. False, wrong statement. 2 variables are said to be positively correlated. ரெண்டுமே positive correlation na, if one variable increases, the other variable also simultaneously increases. அப்படின்னா that is positive correlation. True, அப்படிதான், correct தான். So it is correct. False தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 variables are said to be negatively correlated. If one variable decreases, other variable also simultaneously decreases. இல்ல, நெகட்டிவ் கார்லேஷன் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகணும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். இல்லைன்னா ஒன்னு டிக்ரீஸ் ஆகணும், இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும். மாறி இருந்தாதான் நெகட்டிவ் கார்லேஷன். ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலும் இட் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷன். ஏன்னா கார்லேஷன் இஸ் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான், நாட் த டிகிரி. இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுதான் கணக்கில். ரைட், ஸோ மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷன் தான் ராங்கா இருக்கணும். ரைட், let me go through the other points. Correlation is the study of relationship between 2 or more variables. That's true now. Correlation can be measured by graph or formula given by Karl Pearson, Spearman, etc. That's true now. So as we discussed, option 2 is the wrong answer. Yes, 2 variables are said to be negatively correlated. If one variable decreases, the other variable should increase. One variable decreases, இன்னொரு increase ஆனதா that right, but இது வந்து simultaneously decreases ன்னு இருக்கு. So that is wrong. So option B is the right answer. Right, option B. Yes, option B. So about 108 people have selected this as right answer. Next,
which of the following statement is not true? Not true, not false, not wrong. So correlation coefficient is indicated by R. Correct. R. Next, determinant is indicated by D. D, capital letter D. Correlation coefficient of correlation is highly relevant to determine correlation by using formula. Correct. Highly relevant and the formula. Highly predominant formula. Spearman's correlation is used to determine rank correlation, which indicated as R. Correct. So, this is first 3, 4 correct. But determinant வந்து என்னன்னு போடுவோம்? Determinant R square அது என்னன்னு மீன் பண்ணுவோம்? It is denoted by R square தான் சொல்றது. Non-determination loss of 1 minus R square. Option வந்து which is indicated by R in the Spearman rank correlation is the wrong. Determinants D தான். Determinants D தான். Option 4 வந்து wrong. Spearman rank correlation is used to determine the rank correlation, which is indicated as R. Capital letter R. That is the wrong. So correlation of R small letter R. Rank correlation the P word. Small P word. Rank correlation. 1 minus 6e sigma D square. P word. So Spearman rank correlation used to be denoted by small letter P. பாருங்க எப்படி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. Right? So நமக்கு மைன்யூட்டா நம்ம ஃபார்முலா கூட ஞாபகம் இருக்கும். பட் அது முன்னாடி என்ன போட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். So small letter B, right? So எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. So option 4 is the wrong. Right? நாங்க D தான். D. This is a learning question. So the question is determination R square. Answer R square. It is denoted by D. It can be denoted by D. Next. Yeah, any doubt you can ask. Okay, sir. Okay, sir. Regression coefficient of x on y is 0.8 and y on x is minus 0.2. Find out correlation. Right? Regression coefficient x on y 0.8 and y on x minus 0.2. Find out correlation. So correlation another two regression coefficients. Correlation R is equal to square root of bxy into byx. Yeah. So bxy is 0.8, 0.2. Equal to 0.16 square root. 0.04 or 0.4, 0.4 na 16. Right? 0.4 na, not 0.04. Right? So answer is 0.4. Already multiply பண்ணா ரெண்டு டிஜிட் அப்புறம் டாட் வைக்கலாம். Right? So 0.4. So correlation is இது ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? என்னாச்சு? 0.82 some 64. So 0.4. Is this minus or plus? Two options. Yeah, is this visible? Yes, sir. Yeah, both is visible, right? So correlation coefficient bxy into byx. Multiply when you square root it, you will get correlation. What is bxy? What is bxy? R standard deviation of x divided by standard deviation of y. What is byx? Is equal to R standard deviation of y divided by standard deviation of x. So in the ரெண்டையும் multiply பண்ணா என்ன பண்ணுவோம்னா standard deviation of x, standard deviation of y multiply by R standard deviation of y, standard deviation of x. இது cancel ஆயிடும். So R into R, R square. அதனால தான் இந்த square root எடுத்தா you will get R.
இந்த ஆன்சர் இப்படிதான் வருது. ஞாபகம் இருக்கா? ஸோ இதை ஏன் இப்படி பண்றோங்கிறதுக்கு ரீசன் இது. Yes, is this clear? Yes, Board sir. is visible? Yeah. Yes, sir. So the answer is plus or minus. Question again plus or minus. ஏன்னா ஒன்று மைனஸ்ல இருக்கு, இன்னொன்று பிளஸ்ல இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு இருக்கும் ஒரே சிம்பிள் தான் இருக்கணும். பட் ஸ்டில் here it is given as two options. So அதுல பிளஸ்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, மைனஸ்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. The answer is minus. ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்ல வரும். சரி, ஆன்சர் இஸ் minus 0.4. ஆமா, minus 0.4. தெரியுதுண்ணா? minus 0.4. minus 0.4. இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு பாருங்க. அபவுட் 57 அவுட் ஆஃப் 137 அட்டன் பண்ணாங்க. 57 பேர் தான் கரெக்டா அட்டன் பண்ணிருக்காங்க. ரொம்ப பேர் அந்த பிளஸ் 0.4 செலக்ட் பண்ணிருக்காங்க. 63 பேர். ரைட், அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. 0.04 0.004. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? regression coefficient of x on y is 0.9 and its correlation is 0.3. Find out the regression coefficient of y on x. இது இதே மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ போட்ட மாதிரியே போடலாம். regression coefficient of x on y 0.9, correlation is 0.3. Find out the regression coefficient of y on x. நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் என்ன இருக்கு? What is the number? Regression coefficient x on y 0.9. இது வந்து 0.9. இது தெரியாது byx. But correlation is given as 0.3. இதுதான். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு இதை ஸ்கொயர் பண்ணணும். ஜெனரல் மேக்ஸ், ரைட்? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 0.09. அவ்வளோதான். இது பார்க்கறது கொஸ்டின் கன்ஃபியூஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் சிம்பிள். 0.9. அதாவது கார்லேஷன் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.3. இந்த ஆன்சர் கொடுத்தாங்க. 0.3. bxy வந்து 0.9 கொடுத்தாங்க. byx என்னவா இருக்குன்னு பட் இதுல ஆப்ஷனே காணும். இதை தப்பு பண்ணிட்டேன். 0.3 0.9. ஓ சாரி இன்னும் முடியல. 0.9. So what is that? 0.9 byx. So 0.09 is equal to 0.9 byx. Therefore, byx is equal to 0.09 divided by 0.9. The divide பண்ண answer. புரியுதா? Sir, the 0.3 is square. இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இந்த பக்கம் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுவோம். அதான் இப்ப 4 is equal to x இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு இது ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா x வேல்யூ 16 அர்த்தம். இப்ப x இருக்கிற இடத்துல 16 போட்டா தானே இங்க 4 வரும். இப்ப புரியுதா? இதை ஏன் ஸ்கொயர் பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இங்க ஸ்கொயர் பண்ணணும். இப்ப 0.09 இதை இப்ப டிவைட் பண்றதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எத்தனை மேக்ஸிமம் டிஜிட் இருக்கோ அத்தனை 100 அத்தனை 0ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அது 2 டிஜிட் அதிகமா இருக்கா? லெட் அஸ் மல்டிப்ளை பை 100. இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணா 90 வரும். 1/10 வரும். 0.19 9/90. இது 100ஆல நான் சும்மா என்ன நம்பரானாலும் மல்டிப்ளை பண்ணலாம். மேல எதால மல்டிப்ளை பண்றோமோ அதுவும் கீழே டினாமினேட்டர்லயும் அப்படிதான் மல்டிப்ளை பண்ணணும். So you get 9/.
ஆக்சுவலா 900 வரும், ஒரு டிஜிட் கழிச்சு கழிச்சோம்னா 90 வரும். 1/90 1/10 0.1 ஆன்சர் வந்து 0.1. ஆனா ஆப்ஷன்ல அது இல்ல சார். 0. அப்படியா? 0.1 இருக்குல்ல? இல்ல 0.01 தானே சார் இருக்கு. 0.10 இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே 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 சார். Mm, 0.1, right. Board clear, huh? Board, is that clear? Yes sir. Can you close the video? Yes sir. So next question. புரியுதா? இது புரிஞ்சுச்சா? இன்னொரு வாட்டி சொல்லவா? புரியுது சார். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதுறேன் சார்ல. திங்க் பண்ற மாதிரி. ஆமா. இது மேக்ஸிமம் தெரியும். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அந்த ஸ்கொயர் பண்றது தெரியாது. மீதெல்லாம் ஓகே. ஆமா, மிச்சம் இல்லாம அதே மாதிரி இது டிவைட் பண்றது சில பேர் இந்த டெசிமல் டிவைட் பண்றது கஷ்டமா இருக்கும். 100 போடுறதா கொஞ்சம் ஈஸியா 100 10 அதிகமான டிஜிட் என்ன இருக்கோ நம்பர் 100. So next question. Regression coefficient of y on x is 4.2. Y on x is 4.2 and x on y is 0.36. 0.36. Assess the reliability of the equation. Assess the reliability of the, is that really correct அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. பைனாமியல்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் x on y ஐயும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் y on x ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரணும்? கார்லேஷன் வரணும். கார்லேஷன் ஆன்சர் எப்பவுமே எப்படி இருக்கும்? -1 to +1 குள்ள தான் ஆன்சர் வரணும். இப்போ இது பண்ணி பார்த்தா -1 to +1 வரல, வரலன்னா ஆன்சர் தப்பு. ஆன்சர் தப்புனா என்னது? திஸ் இஸ் நாட் ரிலையபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ 4.2 into 0.36 மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். வரல. It exists 1. எவ்வளவு வருது? டிவைட் பண்ணாங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தாங்களா? ஆமா, கூட தான் வரும். It exists. It exists. 1. Yes. 1.22 sir. 1.22. 1.22. It exists more than 1, so it is not a reliable equation. Answer only, it is not a reliable equation. Right? -1 to +1 குள்ள இருக்கணுமா சார்? ஆமா, any correlation அந்த லிமிட் வந்து அதான் -1 to +1. பிளஸ்ல வந்தா பாசிட்டிவ் கார்லேஷன், மைனஸ்ல வந்தா நெகட்டிவ் கார்லேஷன்.
plus 0.8 மேல இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். பாசிட்டிவ்லயே வந்து plus 0.8 மேல இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். நியரர் டு 1. இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணா நியரர் டு 1 வருங்களா? ஆமா, அந்த கொஸ்டின் கூட இருந்திருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ்னா பிளஸ் -0.8 மேல இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன். Next question. Yeah, shall we move to next? Yes, sir. Yeah, regression coefficient of x on y is 0.4 and its correlation is 0.6. Find out the value of y when the x is 40 if the mean of x and y is 20 and 30 respectively. சுத்தமா புரியும் இல்ல? இது வந்து நம்ம என்ன நம்பர், நமக்கு தெரிஞ்ச நம்பர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கோம். முதல்ல regression coefficient vxy, right? vxy is equal to 0.4, r is equal to 0.6, right? Find out the value of y when x is 40 அப்படின்னு கொடுத்துட்டு if the mean of x and mean of x y is 20 and 30, right? இப்போ regression equation நம்ம எழுதணும். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ கேட்டிருக்காங்க. One line question but lengthy answer need to be, right? எழுதி வச்சிட்டீங்களா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? Right, so that I no need to change. What is that? என்ன கேட்டிருக்காங்க? y கொடுத்திருக்காங்கல்ல? What they have given? X and Y 0.5. Find out the value of y. y கேட்டிருக்காங்க. அப்போ y னா y minus y bar is equal to என்னது? byx into x minus x bar. இதான ஃபார்முலா ரிலேஷன் ரெக்ரெஷன். கரெக்ட்டா நான் போட்டது ரைட். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? y minus y bar வேல்யூ எவ்வளவு? mean value of y is 30 and regression coefficient of x on y, regression coefficient na x on y is 0.4 and correlation is 0.6, right? இப்போ நமக்கு byx தான் வேணும். byx கொடுக்கலாம் அப்படிதானே? ஓகே, இத போடுவோம். இது x on y x minus 20 x bar is equal to 20, right? இப்போ எல்லாத்தையும் எழுதியாச்சுல. இப்போ byx தான் வேணும். இப்போ இத வச்சு byx கண்டுபிடிக்க முடியுமா? போன சம்ல செஞ்சோம்ல, byx கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? r is equal to square root of bxy into byx. இப்போ r வந்து 0.6 is equal to 0.4 into byx. இத ஸ்கொயர் பண்ணோம்னா you will get இத ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். இப்போ 0.4 byx. Therefore byx is equal to 0.36 divided by 0.4. இத சிம்பிள் பண்றதுக்கு 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 36 divided by 40 you will get 9 times 0.9. am I correct? ஏன்னா இது 10 times போகும், 4 ஆல இது 9 times போகும். அப்ப 0.9 வரும். இப்ப 0.9 வந்துருச்சா? ரைட். இப்ப ஆன்சர் வந்து 0.9. கரெக்ட்டா? ரைட். இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க? find the value of y when x is 40. when x is 40, இந்த x வேல்யூ வந்து 40 ன்னு கொடுத்துட்டாங்க அவங்க. அப்படிதானே? so y minus 30 is equal to இது 20 னா 1.8. கரெக்ட்டா? therefore y is equal to 30 plus 1.8. அது 20 ஆயிரும்ல. 20 இதை மல்டிப்ளை பண்ணா 1.8 தான் வரும். 0.9 into 20 ஆல மல்டிப்ளை பண்ணா 18 வரும். ஓ சாரி, 18 வருது. 18 வருது சார், நாட் 1.8. 18 தான். 18 தானே? 10 டைம்ஸ் பண்ணா 9. ரைட். இது வந்து 1.8 இல்ல 18. Therefore y is equal to 48. So this question is little lengthy. Answer is 48.
ஆப்ஷன்ஸ் 48 இருக்கு. முதல்ல நான் பார்த்தேன் இருப்பேன். கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. The regression equation of y on x க்கு x வேல்யூ 40 இருந்துச்சுன்னா y வேல்யூ எவ்வளவுன்னு கேட்கு. இப்ப நமக்கு முதல்ல இது தெரியணும். இதுலயே இந்த ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் இந்த டெசிமல் ப்ராப்ளம் இருக்கு, இதை சரி பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்க அப்ளை பண்ண தெரியணும். இங்க அப்ளை பண்றப்ப இங்க மல்டிபிளிகேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம இப்போ 1.8 போட்டு தான் ஒரு 31.8 ஆப்ஷன்ல இருந்து தான் டிக் பண்ணிருக்கோம். அது இல்ல இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸோ 30 48. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்க 0.4 இங்க அப்ளை பண்ணிடுவாங்க. YX XY கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் சிம்பிள். பட் நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலா கூட கேட்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் வேலிடேஷன் சம்ஸ் அதெல்லாம் கரெக்டா பார்க்கலாம். Yeah, is this clear? நான் டெஸ்ட் வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டேன்னா பிரயோஜனம் இருக்காது. இது தேரினா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். சரி, இதுக்கு தான் ஆன்சர் போல, இது ரீசனா இருக்கும் அப்படின்னு அதுலயும் சில இடத்துல வந்து டவுட் வரும். பட் அதான் அதனாலதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சில கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டுட்? டவுட்? Yeah. Written now? Can I close the video? Yeah. ஏன் வீடியோ க்ளோஸ் பண்றேன்னா வைஃபை எது ஸ்ட்ராங்கா இருக்கும். That's why. Okay, sir. Next is 76 people have written right answer for this question. 76 out of 137. About 54%. 56, about 56% have selected right answer for this question. Next, in framing regression equation, we can follow product method. If in framing regression equation, we can follow product method. If regression equation na ida, right? Product method na direct method. ஞாபகம் இருக்கா? regression equation பண்றப்ப நான் 3 ஈக்குவேஷன் இத கால்குலேட் பண்றதுக்கு இந்த byx கால்குலேட் பண்றதுக்கு 3 மெத்தட் யூஸ் பண்றேன். ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க? ஒன்னு டைரக்ட் மெத்தட், எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லாம் போட்டு அதான் ப்ராடக்ட் மெத்தட். இது வந்து ஆக்சுவல் மீன் மெத்தட், இது அக்யூஸ்ட் மீன் மெத்தட், இதுதான் ப்ராடக்ட் மெத்தட், டைரக்ட் மெத்தட். ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலாம் கேட்குறாங்க. இன் ஃப்ரேமிங் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் we can follow product method if the given variables are in single digits. Single digit இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். The given variables are in double digits. அப்புறம் during both A or B option, A and B option, for any kind of variable or data. So can we use which one can we use? No, where we can use it. Now easy to get. We can follow product method. Can be followed. So நீங்க சொல்றது ரைட் தான். சிங்கிள் டிஜிட்டா இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும் அந்த டைரக்ட் மெத்தட், அந்த ப்ராடக்ட் மெத்தட். பட் இவன் என்ன கேட்கறான் கொஸ்டின் வந்து கேன் வி ஃபாலோ? எஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் வேரியபிள் வி கேன் ஃபாலோ. வி வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ ப்ராடக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணா வேற ஆன்சரும், ஆக்சுவல் மீட் மெத்தட் ஃபாலோ பண்ணா வேற ஆன்சரும் வருமாங்கிறது தான் நீங்க கொஸ்டின். இல்ல எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணா ஆன்சர் ஒன்று தான். So here the answer is for any kind of variable or data, we can apply product method or raw data method, right?
இதுல பாருங்க only 12% தான் கரெக்டா பண்ணிருக்காங்க ஃபார் எனி அப்படின்னு போட்டிருக்காங்க. Out of 137, 12 candidates தான் selected as the right answer. ரொம்ப பேர் செலக்ட் பண்ணது the given variables or in single digitல இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். செகண்ட் வந்து during both the conditionலையும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ரைட், சில பேர் அந்த மனநிலை ஆல் ஆஃப் த அபோவ் தான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருது இல்லைன்னா both A and B ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருது. So the answer is for any kind of variable or data. Next question. Which of the following is easy way to frame regression equation? Easy way in Without making regression equation or correlation without making clerical error in tabulation. Easy method. graphic. Without making clerical error in tabulation. Clerical error வராம tabulation இப்ப கண்டிப்பா graphical இல்ல இல்லையா, tabulation போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட் மெத்தடா இல்ல ஆக்சுவல் மீன் மெத்தடா அசியூம்டு மீன் மெத்தடா? ப்ராடக்ட் மெத்தட் இப்ப 3 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் கொஸ்டின். ஸோ ப்ராடக்ட் மெத்தட்ல வந்து கிளரிக்கல் மிஸ்டேக் வர சான்ஸ் ஏன்னா 3 டிஜிட்டா இருக்கு. 3 டிஜிட் மல்டிப்ளை பண்ணி நீங்க கால்குலேட்டர்லயே போட்டாங்க யூ நீட் டு ரைட் மோர் தென் 7 டிஜிட்ஸ். அப்புறம் அதை ஆட் பண்ணிட்டு அப்புறம் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்ல. ஏன்னா அசியூம்ல மைனஸ் அதெல்லாம். ஓகே, ஆக்சுவல் மீன் மெத்தட்ல இஃப் டெசிமல்ல வந்திருக்கு ஆக்சுவல் மீன் எல்லா சம்லையும் ஹோல் நம்பர் வரணும்னு அவசியம் இல்லை. அசியூம்ல மீன் மைனஸ் அதான் நான் சொல்றேன் ஆக்சுவல் மீன் சொல்றேன். Yes, we follow actual mean method. Answer actual mean method. Right? Decimal la varama irundhuchna. Decimal la vanduchina then we can go for assumed mean method. Second chance. Decimal la vanduchina we can go for assumed mean method. Right? Next. What is the value of correlation coefficient due to Pearson's on the basis of the following data? Right. இப்போ வந்து correlation கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ x வேல்யூ வந்து -5 -4 -3 -2 0 1 2 3 4 5 ஒரு ஆர்டர்ல இருக்கு. y வேல்யூ வந்து 27 18 11 6 3 2 3 6 11 18 27 இது ஒரு ஆர்டர்ல இருக்கு. So we need to calculate correlation. எப்படி calculate பண்ணலாம்? So put up x and y, either product method or actual mean method or assumed mean method calculate வச்சுட்டு ஃபார்முலா போட்டு கரெக்டா எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணாம அரை மணி நேரம் ஆகும். முதல்ல சார் லாஸ்ட் வந்து ஆன்சர் ஃபார்முலாவே கன்ஃபியூஸ் ஆகும். மினிமம் நாம பெர்ஃபெக்ட்டா இருந்தாலே அரை மணி நேரம் ஆகும் இல்ல. ஸோ இதுல என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு டிஸ்கஸ் இல்லையா. இப்போ ஆப்ஷன் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும், இல்ல ஒன்னு டிக்ரீஸ் ஆனா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதுல பார்ப்போம் எக்ஸ் வந்து -5 -4 -3 2 1 0 2 அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஒவ்வொரு ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுவும் ஒரு ஸ்டெப்பா அட்லீஸ்ட் ஹாஃப் ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆனா கூட we can say 0.5 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது இன்க்ரீஸ் ஆகணும். இது இன்க்ரீஸ் ஆகுதா? இல்ல. 27ல இருந்து 18 ஆயிடுச்சு, 18ல இருந்து 11 ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் அப்படியே அந்த ப்ரொபோர்ஷன் கூட இட்ஸ் நாட் 0.5 ஹாஃப் ரிலேஷன் இல்லை. ஸோ இது ரிலேஷன்ஷிப் தான் ரைட் இல்லை. அடுத்தது பார்த்தா +1 இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவு இது இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் இல்லை. அடுத்து 0னா இது இதோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கும் இதோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கும் சம்மதம் இல்லை. நோ கார்லேஷன், நோ ரிலேஷன்ஷிப். -0.5னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீஸ் ஆகணும்,
இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகுனால இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்றேன். ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், இல்ல ஒன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். இப்ப எக்ஸ் வேல்யூ வந்து ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதான்னா இல்ல டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்படின்னா ஆன்சர் வந்து 0. ஏன்னா நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ வேரியபிள்ஸ். புரியுதா? இப்ப நம்ம இது ஆன்சர் சால்வ் பண்ணாலே கன்சிடர் பெரிய சம்பளம் போட்டு ஆன்சர் லாஸ்ட் அப்படி நீங்க போட்டீங்களா? நான் இப்படிதான் பாத்துக்கிட்டேன். இவ்வளோ லாஜிக்கலா யோசிக்கல. எல்லாமே கெஸ் பண்ணி போடுறமே ஒரு தெரிஞ்சாலும் அப்படி பிராக்டிஸ் பண்ண வேலைக்கு அதனால நான் அப்படி பண்ணல, இப்படிதான் பாத்துட்டு இருந்தேன். அது ஞாபகம். ஆனா நான் அப்படிதான் பண்ணேன். we can see your answer. மூணு பேரோட ஆன்சரும் பார்க்கலாம். நிறைய தப்பாதான் இருக்கும். சரி, ஓகே. Did you answer? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாசிட்டிவ் கார்லேஷன்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும், இல்லன்னா ஒன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். அதான் பாசிட்டிவ் கார்லேஷன். இப்ப எக்ஸ் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைனஸ்ல இருந்து அப்படியே பிளஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிருக்கு. ஸ்ட்ராங் இன்க்ரீஸ், பெர்ஃபெக்ட் இன்க்ரீஸ், ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 0.5 பாசிட்டிவ் கார்லேஷன் இருக்கணும்னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அது 0.5 பாதிக்கு பாதியாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் சே இட் இஸ் 0.5 பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லலாம். பட் இது இன்க்ரீஸ் ஆகுது, அது அப்படி இல்லை, மாறி மாறி. பிளஸ் ஒன்னுன்னா இது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை இது டிக்ரீஸ் ஆயிருந்தா அதே அளவு அது டிக்ரீஸ் ஆகும். இப்ப அதுல அதுவும் இல்லை. இப்ப -5னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப அது டிக்ரீஸ் ஆயிருக்கணும் இல்லையா? பட் அது டிக்ரீஸ் ஆயிருக்கனா இல்ல, கொஞ்சம் தூரம் டிக்ரீஸ் ஆயிட்டு திருப்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ அதுவும் இல்ல. சோ தி ஆன்சர் இஸ் 0. அப்படின்னா ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்ல. நீங்க ஒருவேளை கால்குலேட்டே பண்ணிருந்தா கூட ஆன்சர் 0 பக்கத்துல தான், 0 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வரும். 0.0 சம்திங் வந்துடும். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன்லயே சொன்னேன். சிலது வந்து நம்ம கால்குலேஷன் ஃபுல்லா பண்ண தேவையில்ல, லாஜிக் தெரிஞ்சிருந்தா you can select the right answer. Yeah, did you understand, Sogami ma'am? Yes, sir. Yeah, good. The sum of the differences of rank is dash. Sum of the difference of rank is dash. Rank correlation ல இருந்து வருது. Rank correlation ல என்ன பார்க்கலாம்? Rank correlation sums போட்டவங்க இருக்கு. Sum of the differences between rank கண்டிப்பா தெரியும். ஏதாவது ஒரு சம் எடுத்து பாருங்க தெரியும். ஒரு சம்ல நம்ம போட்டோம். Rank correlation R1 R2 judge 1 judge 2 னு வச்சுப்போம். 6 5 8 3 2 1 1 4 1 2 3 4 5 6 7 இதான் ஒரு ரேங்க். அடுத்து இன்னொரு ரேங்க் வந்து என்ன கொடுத்துருக்காரு? 8 7 3 1 2 4 1 2 3 இந்த மாதிரி ரேங்க் கொடுத்துருக்காரு. இப்ப எதுக்கு டிஃபரன்ஸ் தானே டி ன்னு சொல்லுவோம். டி தானே அது. ஸோ R1 minus R2 plus 1 minus 3 plus 1 0 plus 1 minus 1 minus 2 plus 3. இதை டோட்டல் பண்ண அதான் sum of the differences between two ranks. இதை டோட்டல் பண்ணா என்ன வரும்? 0 தான் வரும். எப்பவுமே ரேங்க் கார்லேஷன் போறப்பே சொன்னேன். இந்த ஃபார்முலா என்னது? ரேங்க் கார்லேஷனுக்கு 1 minus 6 small d square divided by n cube minus n. இதான் ஃபார்முலா. இப்போ இதை கால்குலேட் பண்றப்ப நான் சொன்னேன் எப்பவுமே இந்த 0 தான் வரும். சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்ப ஸ்டேட்மெண்ட் அதான் கேட்டிருக்காங்க. The sum of the differences between two ranks is 0. இதே நம்ம இன்னும் கரெக்டா பண்ணோம்னா ஆன்சர் அப்படியே ஆன்சர் பண்றேன். இது அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. இந்த क्वेश्चनக்கு இதோட முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சம் சால்வ் பண்றேன். 1 1 4 9 15
ஆன்சர் வந்து 1 minus 60 into 26 divided by 8 cube minus 8. இது பண்ணோம்னா ஆன்சர் வரும். இது பண்ணா என்ன வருது அதான் ஆன்சர். ரேங்க் ஆர்கனைசேஷன் இப்படிதான் -1 ல இருந்து +1 ஆன்சர் வரும். நம்ம இதெல்லாம் போட தேவையில்ல, நான் சும்மா சால்வ் பண்ணேன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு. The sum of the differences between two ranks is always 0. கொஸ்டின் பாக்குறீங்களா? The sum of the difference of rank is 0. The answer is 0. இதுல பாருங்க ஆன்சர், சாரி இது கிளிக் பண்ணதுல ஆன்சர் கொடுத்ததுல 0 ரொம்ப பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. குட், ரைட். Next question is little application oriented. In case age and income correlation is age increase ஆக income increase ஆகுமா அப்படின்னா பாசிட்டிவ் correlation. age increase ஆக income decrease ஆச்சுன்னா அது நெகட்டிவ் correlation. ஏஜுக்கும் இன்கமுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா நோ correlation. ஆல் ஆஃப் த அபவ் வரதுக்கு சான்ஸே இல்லை. சான்ஸ் எந்த கார்லேஷனுக்கும் அப்படி வராது. ஏதோ ஒரு இடத்துல it has to fall. So what would be the right answer? Positive is the right answer. இருந்தாலும் 50% தான் அது கரெக்டா பண்ணி சொல்லியிருக்காங்க டெஸ்ட் எழுதுனதுல. ரைட், 137 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அதுல about 57% is positive. இது ஜெனரலா தான் நம்ம பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல பிரைவேட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் கூட சேலரி கூடுமா குறையும்? அவ்வளவுதான். ஜெனரலைஸ் தான் சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட நிறைய ஏமாறாங்க. Right. Yeah. So next question is the correlation between the speed of an automobile and the distance traveled by it. அதாவது distance of automobile, speed of automobile and the distance. ஃபாஸ்டா போக distance குறையுமா கூடுமா? Distance traveled by it. டிராவல் பண்ணது அதிகமாகும், சீக்கிரமே நிறைய தூரம் போகும். Speed increase ஆக distance traveled by it is negative correlation. டிஸ்டன்ஸ் குறையும் மீன் பண்றாங்களா இல்ல டிராவல் பண்ணது அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்? நான் என்ன ஸ்பீடுக்கும் ஆட்டோமொபைலுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் தான் சொல்றேன். ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் தான் சார். ஆனா வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து இப்போ 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம்னா 10 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். 20னா அந்த 1 ஹவர்ல 20 போயிருப்போம்ல. இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் தான் சார். ஸ்பீடா போகும்போது சீக்கிரமா எடுத்து கிளிக் பண்ணிடலாம். அதான் சொல்றேன், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது சார். ஆனா நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. டிஸ்டன்ஸ் கம்மியாகும். 50 கிலோமீட்டர் நான் வண்டியில 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போறேன். எவ்வளவு நேரத்துல ரீச் ஆவேன்? 1 ஹவர்ல ரீச் ஆவேன். அப்படிதான் 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட், 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 1 ஹவர். 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் போறோம் half an hour. அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து comes down. அப்படிதானே? அப்ப நான் இன்னும் 25 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போறேன். 4 hours ஆகும். 50 கிலோமீட்டர் தான். But that I take that time to travel and the distance வந்து it increases. It increase the opposite direction. So it's negative part. நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தான். நீங்க சொல்ற லாஜிக் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் போட்டறனால
Next. The correlation, if there is a perfect disagreement between the marks in business management and statistics. Perfect disagreement na rendukume perfect disagreement. Statistics. Then what would be the value of rank correlation coefficient? Perfect disagreement. நெகட்டிவ் அப்படி சொல்றாங்க. நெகட்டிவ் Perfect disagreement na one increase ஆக இன்னொன்று decrease ஆகுது. அதான் disagreement. Statistics சென்டம் வாங்க business management கம்மியா வாங்க. அதான் perfect disagreement. Quantitative paper நல்லா இருக்காது. theory paper கம்மியா வாங்க. Negative na அது -1. Perfect correlation ன்றதுனால it could be -1. So out of 137, 58% chosen -1 as right answer. Next, the correlation between the shoe size and intelligence. Shoe size க்கும் intelligence க்கும் என்ன ஒரு relationship? நெகட்டிவ் ஜீரோ சில பேர் சொல்லுவாங்க கால் பெருசா இருக்குன்னா ரொம்ப தெளிவான பையன். ஜீரோ சாமுத்திரிகா லட்சணம் இதெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. ஸோ கால் ஷூ சைஸுக்கும் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தம் இல்லை. ஸோ இட்ஸ் ஜீரோ correlation, no correlation, zero correlation, right? Unemployment index and purchasing power of a common man is dash. Unemployment index and purchasing power of a common man. Unemployment increase ஆனா purchasing power கம்மியாகும். So always negative. Always negative? Always இல்ல, negative. Yes. Negative. Good. So about 3/4 of the candidate have chosen this as the right answer. Negative. Unemployment increase ஆக purchasing power குறையும். அது புரியுதுல? Where it may increase ஆக purchasing. Next, age of applicants for life insurance and the premium of insurance is dash correlation. Age of applicants for life insurance and premium of insurance is dash correlation. Age increase ஆக அவங்க premium கூட கட்டணுமா கம்மியா கட்டணுமா? கம்மியா. ஏஜ் increase ஆக கூட கட்டணுமா கம்மியா கட்டணுமா? எப்படி கேட்டாலும் ஏன்னு கேட்கலாம். ஏஜ் increase ஆக பிரீமியம் அதிகமா கட்டலாம். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிதான், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா அவனுக்கு ப்ராபபிலிட்டி ஃபார் அட்மிட்டிங் ஹாஸ்பிட்டல் ஆர் ப்ராபபிலிட்டி ஃபார் டெத் வந்து அதிகம். அதனால ஏஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க பிரீமியம் கூட கட்டலாம். டைம் ஓவர் எப்படி லைஃப் ஆஃப் த வெஹிக்கிள் கரெக்ட். வெஹிக்கிள் வந்து கம்மியாக போகும். கடைசி வேல்யூவே இருக்காது. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வேல்யூ. So the here answer is positive correlation. Human being க்கு age increase ஆக you need to pay insurance premium. Good. So the result on this, right? What would be the average mark? What would be the average mark? The average mark of this test is 24 out of 40. Now let us see our mark, whether is that above average or below average, right? So the average range வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா lowest வாங்குனவங்க 6, highest வாங்குனவங்க 34 out of 40 range, right? So the median is 24, right? இதுல frequently missed question வந்து அதிகமா ரொம்ப ஏதாவது ட்ரிக்கா இருக்குது, ரொம்ப பேர் தப்பா ஆன்சர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்து இந்த கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் ஆமா சம்ஸ் தான் அதிகமா இருக்குல்ல. Let us check your result. So is that less than average or above average?
இப்போ ரொம்ப பேருக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. கண்மணி 12, வாசு 8. நீங்க அட்டன் பண்ணலையா? நீங்க சொன்னீங்களா சஃபில் ஆயிடுச்சு. Good. So the middle, yeah, you have attended, no, ma'am? Okay. Okay. So this is the result, right? Good. Any doubt as of now? No doubt? No, sir. Yeah. Let's discuss the test 2 in next recording.